வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடையுடைய இன்டர்வியூ அப்டேட். அதாவது இன்னும் ஒரு சில மாவட்டத்திற்கு ரேஷன் கடையுடைய இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாவட்டத்திற்கு இன்டர்வியூ நடந்து ரிசல்ட் வரக்கூடிய ஸ்டெப்பில் இருக்குது அப்படிங்கிற ப்ரொசீஜரையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் செய்யலாம், என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணனா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அதை வந்து நான் இந்த வீடியோவில் உடைச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பலவிதமான தகவல்களை, பலவிதமான அப்டேட்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சில அப்டேட்களை எங்களால் சொல்ல முடியும், சில அப்டேட்களை எங்களால் சொல்ல இயலாது. அந்த இயலாத விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்து வடிவில் கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் போடுவோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வந்து பார்த்திங்க அப்படின்னா 33 வகையான கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அந்த 33 வகையான கேள்விகளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி டேப்பில் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதை வந்து ஸ்க்ரீனோட வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் நம்மளோட கம்யூனிட்டி டேப்பை பார்க்கல அப்படின்னா உடனடியாக செக் பண்ணி பாருங்கள். 33 கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கேட்டாங்க, எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். போய் கம்யூனிட்டி டேப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லா விதமான தகவலையுமே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிற வகையில் நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம். அதற்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சில பல கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதாவது அந்த 33 கேள்விகளில் நான் அதுக்குள்ளான பதில் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது வந்து ஒரு வீடியோவை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரெடி பண்ணிடுறேன். இப்போ ஒன்ஸ் அது என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன கேள்விகள், அதாவது 5ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை கேட்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு கேள்விகளை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இப்போ கேள்வியாக வந்து கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பதில் ஆன்சர் பண்ணணும். ஐம்பெருங்காப்பியங்கள்னு கேட்பாங்க, ஐஞ்சிருங்காப்பியங்கள்னு கேட்பாங்க. இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதேமாரி இரட்டை காப்பியம் அப்படிங்கிற மாரியும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் தொகுத்தவர் யார், தொன்மையான காப்பியம் எது, காவியம் எது, இதுமாரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பல கேள்விகள் கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே பதில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் இதற்குண்டான பதில் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் இதற்குண்டான பிடிஎஃப் வந்து அனுப்புகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு ப்ரொசீஜராக ரெடி பண்ணி அடுத்தது வீடியோவாக வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோவை கொடுக்குறேன். அங்கே என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டையில் உள்ள சுற்றுலா தலங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள். நான் வந்து ஒரு சில கேள்விகள் தான் கேட்குறேன். எல்லா கேள்விகளுக்கு உண்டான பதிலும் நீங்கள் ஓகே அப்படின்னா அடுத்தது நான் வந்து வீடியோவை கொடுக்குறேன். இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் சமாதி எங்குள்ளது, அப்துல் கலாம் சமாதி எங்கே உள்ளது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதில் சொல்லணும். மொத்தம் வந்து 33 வகையான கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த தாலுக்கா
நீங்கள் எந்த மாவட்டம், எந்த தாலுக்கா, எந்த ஒன்றியம், எந்த கிராமம், என்ன பஞ்சாயத்து, இதிலே வந்து 5 வகையான கேள்வி வந்துருச்சா. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஊர், ஈரோடுனா ஈரோடு. அடுத்தது உங்களுடைய ஊர் என்ன, அதாவது கிராமம் என்ன ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன்று, நீங்கள் என்ன தெரு. மூணாவது, நீங்கள் வந்து நகரமா வார்டா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே வந்து ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, என்ன தாலுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, என்ன ஊர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, என்ன வில்லேஜா இல்லை வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரிந்தாலுமே கிரிட்டிக்கலான கேள்வி, அதாவது எல்லாத்துக்குமே தெரியும். 617 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே வந்து டிஃப்ரெண்டமான முறையில் 3 + 1 அப்படி கேட்பாங்க. ஆனால் அது ஒட்டுக்க கேட்டால் நமக்கு பதில், அது பிரித்து கேட்டால் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அதுமாரி தான் வார்த்தைகளையும் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்து கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். இதுமாரி கேள்விகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன கேள்விகளும் அடுத்தடுத்த மாவட்டத்திற்கு கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக சொல்கிறது இது எல்லாமே, ஓகேங்களா. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக நான் வந்து டீட்டெயிலாக அந்த நண்பருக்கு கேட்ட கேள்விகள் என்ன, அடுத்தது நம்ம ரெடி பண்ண கேள்விகள் என்ன, அந்த வெப்சைட்டு கேட்டிருக்காங்க. அந்த என்ன வெப்சைட் அப்படின்னா www.tnpds.gov.in அப்படின்ற இணையதளத்தில் தான் புதுசாக ரேஷன் கார்டு பதிவு பண்ணணும், பெயர் நீக்கம் பண்ணணும், பெயர் சேர்க்கை பண்ணணும். இதுமாரி நிறைய விதமான கமிட்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பிஓஎஸ், அதாவது இந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய மிஷினோட பெயர் வந்து பிஓஎஸ். அதேமாரி என்எஃப்எஸ்ஏ அப்படின்னா சட்டம், அது ஒரு சட்டம். என்எஃப்எஸ்ஏ அப்படிங்கிறது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. 2013ஆம் ஆண்டு இதை வந்து கொண்டு வராங்க. இதில் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு தமிழ்நாட்டை அணுகுது. டோட்டலாக எல்லா இதுவுமே வந்து எல்லா ஸ்டேட்டுமே வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்குறதா தெரிவிக்கிறாங்க. அது வந்து எப்படி நடத்த போகிறாங்கங்கிறது தெரியல. அதேமாரி உணவுப் பொருட்கள் வழங்கும் துறை அமைச்சர் யாருன்னா ஆர்ஆர் சக்கரபாணி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுறாரு. வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். நான் இது எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. அடுத்தது குடும்ப அட்டை வகைகள் என்னென்ன, அதாவது முன்கூட்டியே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். என்னென்னா அந்த அட்டைகள் என்னென்ன, அந்த 5 வகையான அட்டைகள் சொல்லியிருந்தேன். ரேஷன் கார்டுலேயே 5 வகையாக இருக்குது. PHRIC அப்படின்னு, PHAE, NP, HH, NPAS அப்படி சொல்லிட்டு ஒரு 5 வகையான கார்டுகள் இருக்குது. இந்த 5 வகையான கார்டுகளுக்கு உண்டான மதிப்பு என்ன? ஒன்றுக்கு வந்து முன்னுரிமை பெற்ற அட்டையாக இருக்கும். அதில் வந்து 35 கிலோ அரிசி போடுவாங்க. அரிசி, பருப்பு, சர்க்கரை, மண்ணெண்ணெய், கோதுமை எல்லாமே போடுவாங்க. அது இன்னொரு அட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் அப்படின்னு இருக்குது. அது முன்னுரிமை பெற்ற அட்டைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் சர்க்கரை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டை இருக்குது. அதேமாரி எந்த ஒரு பொருட்களுமே கொடுக்க மாட்டாங்க, சும்மா பேருக்கு ஒரு ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வகை இருக்குது. இதுமாரி ஒரு 5 வகையான வகைகள் இருக்குது. அதனால் நான் ஆல்ரெடி வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அந்த ரேஷன் கார்டு ஃபோட்டோவையும் நான் முன்னாடி வச்சுருப்பேன். அதை கிளிக் பண்ணி எப்படி என்னென்னு பார்த்துக்கோங்க.
இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கேட்டிருக்காங்க, கேட்கவும் போகிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேர்காணல் நடைபெறப்ப என்னென்ன சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வாக எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்திருக்கும் ரெசிப்ட், அதை ஃபஸ்ட்டு ஒன் டவுன்லோட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டத்திற்கு உண்டான இது அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்டர்வியூ டேட், அன்னைக்கு உண்டான டேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கன்ஃபார்மாக கேட்பாங்க. அந்த டேட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆல் டிக்கெட் அதுக்குண்டான இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறப்புச் சான்றிதழ். பிறப்புச் சான்றிதழும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அடுத்தது ஜாதி சான்றிதழ், மார்க் ஷீட், டிசி, புகைப்படம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 அதாவது வந்து 8:30 மணிக்கு ஒரு 5 வகையான கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இன்னும் பலவிதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.